தமிழ்நாடு டிஜிபி நியமன விவகாரம் தொடர்பாக மார்ச் 20ஆம் தேதி தேர்வுக்குழு கூடி முடிவெடுக்கிறது என உச்சநீதிமன்றத்தில் யுபிஎஸ்சி தகவல் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். சுசித்ரா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். நாட்டினுடைய பல்வேறு மாநிலங்களில் டிஜிபி நியமனம் நிலவில் இருப்பது தொடர்பான பல்வேறு என்பது விசாரணையில் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதில் தமிழ்நாடு அரசுக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது தலைமை நீதிபதி அமர்வில் மார்ச் 20ஆம் தேதி டிஜிபியினுடைய அந்த தேர்வுக்குழுவானது கூடி முடிவு எடுக்க உள்ளதாக யுபிஎஸ்சி தரப்பில் கூறப்பட்டுள்ளதை முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே டிஜிபியினுடைய நியமனம் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை கடந்த முறை விசாரணையின் பொழுதும் தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வானது யுபிஎஸ்சி தரப்பில் கேள்வியை எழுப்பியிருந்த நிலையில் இந்த முறை தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவின் அடிப்படையில் அதிகாரிகளின் பெயர் என்பது முழுமையாக பரிந்துரை செய்யப்பட்டு விட்டது. யுபிஎஸ்சி தரப்பிற்கு அது வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் இன்று கூறிய நிலையில் அதற்கு பதிலளித்த யுபிஎஸ்சி தரப்பானது வரும் மார்ச் 20ஆம் தேதி தேர்வுக்குழுவானது கூடி டிஜிபி தொடர்பான முடிவுகளை எடுக்க உள்ளது என்ற ஒரு தகவலை தெரிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் தற்பொழுது தமிழ்நாடு அரசுக்கு எதிரான இந்த ஒரு நீதிமன்ற அவமதிப்பு என்பது முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக தலைமை நீதிபதி அமர்வானது அறிவித்துள்ளது. வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.